இந்த வீடியோல தனி வட்டி கணக்குகள் கொஞ்சம் பார்க்கலாம். முதல் கணக்கு, ரூபாய் 2500க்கு 3% வருட வட்டிக்கு தனி வட்டியில் வரும் தொகையும் ரூபாய் 1500க்கு 5 வருடம் 7% ஆண்டிற்கு வரும் தனி வட்டியும் சமம் என்றால் மொத்த ஆண்டு எவ்வளவு? அசல் கொடுத்திருக்காங்க பி 2500, வட்டி வீதம் கொடுத்திருக்காங்க ஆர் 3%. ஆண்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொரு டேட்டா கொடுத்திருக்காங்க ரூபாய் 1500க்கு, இன்னொரு பி 1500க்கு வருடம் 5, எண் 5 கொடுத்திருக்காங்க. 7% வட்டி வீதம் கொடுத்திருக்காங்க, வட்டி வீதம் 7%. இதுக்கு வர்ற தனி வட்டியும் இதுக்கு வர்ற தனி வட்டியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை P1 P2 எடுத்துக்கலாம். P1 P2 R1 R2 N1 N2. இப்போ நம்மளுக்கு N1 தான் தேவை, இதோடைய ஆண்டு தான் தேவை. இதை கால்குலேட் பண்ணா வர தனி வட்டியும் இதை வச்சு கால்குலேட் பண்ண வர தனி வட்டியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. நம்மளுக்கு ரெண்டாவது டேட்டால அசலும் கொடுத்திருக்காங்க, ஆண்டும் கொடுத்திருக்காங்க, வட்டி விதமும் கொடுத்திருக்காங்க. இது மூணை வச்சு ஈஸியா தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு தனி வட்டி கண்டுபிடிச்சோம்னா அந்த தனி வட்டி இதனுடைய தனி வட்டிக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ முதல்ல நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 தான் கண்டுபிடிக்க போறோம். P 1500 N 5 R 7 by 100. 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். 7 5 35, 35 15 பெருக்கணும்னா 525 வரும். அப்ப இந்த வேல்யூவும் இந்த எஸ்ஐயும் சமம் தான். இதுக்கான ஆண்டு கண்டுபிடிக்கலாம். இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியும் 525, P 2500, N நம்மளுக்கு தெரியாது, R 3% by 100. 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். என்னதான் நம்மளுக்கு தேவை, எண்ணெய் மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடலாம். 525 டிவைடட் பை 25 இன்ட்டு 3. 25 அடிக்கலாம். 1 25 25, 2 25 50, மீதி 2, 1 25 25, 1 3, 7 21. ஆண்டுகள் 7 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, ஒரு தொகை ஆண்டிற்கு 8% வட்டி வீதத்தில் அத்தொகையை போல் 2 மடங்கு ஆகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? இப்ப நம்மளுக்கு அசல் தெரியாது, அசல் பி தெரியாது, வட்டி வீதம் 8% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அத்தொகையை போல் 2 மடங்கு ஆகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம். அதாவது இந்த பி 2 மடங்கு ஆகிறது, அப்போ அமௌண்ட் 2P இருக்கும். அப்படி ஆகும் பொழுது காலம் என்ன, எண் என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. அந்த தொகை நம்மளுக்கு, அதாவது அசல் நம்மளுக்கு தெரியாது, அந்த அசல் 2 மடங்கு ஆகும் பொழுது, இப்ப நம்ம தனி வட்டியும் அசலும் கூட்டினாதான் நம்மளுக்கு அமௌண்ட் வரும். அமௌண்ட் அந்த பியோட 2 மடங்கு ஆகும் பொழுது காலம் என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. இப்ப நம்மளுக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய ஃபார்முலா PNR by 100. மொத்த தொகை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அசல் P. இப்போ இதுல இருந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா எழுத முடியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் P. அதாவது மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தனி வட்டி கிடைச்சிரும். இப்ப நம்மளுக்கு அமௌண்ட் என்ன இங்க நமக்கு கொடுத்திருக்காங்கன்னா 2P. இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2P மைனஸ் P இஸ் ஈக்குவல் டு 2Pல ஒரு P போயிடுச்சுன்னா P. இப்போ இந்த வேல்யூவை நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதிலா P போட போறோம். P ஈக்குவல் டு PNR by 100. இப்போ நம்மளுக்கு P என்னன்னு தெரியாது, தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். P ஈக்குவல் டு P இன்டூ N தெரியாததான் கண்டுபிடிக்க போறோம். R 8% கொடுத்திருக்காங்க, 8 by 100. இப்போ நம்ம N தான் கண்டுபிடிக்க போறோம், மற்றதெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ P இன்டூ 100 டிவைடட் பை P இன்டூ 8. இந்த Pக்கு இந்த P கேன்சல் ஆயிடும். ஒரு டெட்டு மீதி 2, 2 8 16, மீதி 4, இங்க புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்தோம்னா 8 40. இப்போ 12.5. இப்போ ஆண்டுகள் 12.5 ஆண்டுகள். அடுத்த கணக்கு, ஒரு தொகையானது 25 வருடங்களில் 3 மடங்கு எனில் எத்தனை வருடங்களில் அத்தொகை 2 மடங்கு ஆகும் அப்படிங்கறது கேக்குறாங்க. அதாவது ஒரு தொகை நம்மளுக்கு தெரியாது என்னன்னு, எண் கொடுத்திருக்காங்க 25 வருடங்கள். 25 வருடங்கள்ல அது என்ன ஆகுதுன்னா 3 மடங்காக மாறுகிறது.
அப்படின்னா n, அதாவது எத்தனை வருடங்களில் அத்தொகை 2 மடங்கா ஆகும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. நம்மளுக்கு மடங்குல கொடுத்தாலே ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா n into r is equal to மடங்கு -1 into 100. மடங்கு கேட்டாங்கன்னாவே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று n கொடுத்துருப்பாங்க, r கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா r கொடுத்துருப்பாங்க, n கேட்பாங்க. இப்போ நம்மளுக்கு n கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து n 25 கொடுத்துருக்காங்க, 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ n-க்கு பதிலாக 25 r மடங்கு என்ன கொடுத்துருக்காங்க 3 - 1 இன்ட்டு 100. ஏன் நம்ம மடங்கு -1 அப்படின்னு போடுறோம்னா இது வந்து மொத்த தொகை. அந்த மொத்த தொகையில ஒரு மடங்கு எப்பவுமே அசலா இருக்கும், மீதி உள்ளதுதான் வந்து வட்டியா இருக்கும். அதனாலதான் நம்ம -1ங்கிறது போடுறோம். உங்களுக்கு 6 தான் தேவை. 6 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 25 இங்க கீழே கொண்டு போயிடலாம். 3ல 1 போச்சுன்னா 2 இன்ட்டு 100 டிவைடட் பை 25. 1 25 25, 4 25 100, 4 2 8. இப்போ நம்ம r கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இந்த n கண்டுபிடிக்கலாம். எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். இப்போ இதே ஃபார்முலால n நம்மளுக்கு தெரியாது, பட் r கண்டுபிடிச்சிட்டோம். r வச்சு இந்த n கண்டுபிடிக்க போறோம். அப்போ n இன்டூ r வந்து 8 ஈக்குவல் டு மடங்கு -1. மடங்கு இங்க எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னா 2 மடங்கு. அப்போ 2 - 1 இன்டூ 100. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 2ல 1 போச்சுன்னா 1 இன்ட்டு 100, அதே 100 தான். பை இந்த பக்கம் இருக்கிற பெருக்கல் இருக்கிற 8 இந்த பக்கம் வந்ததுன்னா வகுத்தல் ஆயிடும். 1 8 12 96, மீதி 4 புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்தோம்னா 40, I8 40. அப்ப ஆண்டுகள் 12.5 ஆண்டுகள். அடுத்த கணக்கு, தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் m மடங்கு ஆகும்? இதே கணக்கு தான். இது இங்க வந்து mn அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால n ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுது அப்படின்னா எத்தனை ஆண்டுகளில் m மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப n இன்டூ r இஸ் ஈக்குவல் டு மடங்கு -1 இன்டூ 100. n ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுதுன்னா எத்தனை ஆண்டுகளில் m மடங்கு? இங்க மேல இருக்கிற மாதிரி தான் 25 ஆண்டுல 3 மடங்கு ஆகுதுன்னா எத்தனை ஆண்டில் 2 மடங்குன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம இந்த டேட்டாவை வச்சு r கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்கிற 2 மடங்குக்கு இந்த r உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி n கண்டுபிடிச்சிட்டோம். அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். முதல்ல கொடுத்துருக்கிற டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த ஃபார்முலால. இப்போ n இன்டூ r இஸ் ஈக்குவல் டு மடங்கு -1, 2 - 1 இன்டூ 100. நம்மளுக்கு r தான் வேணும். r ஈக்குவல் டு 1 இன்டூ 100 பை n இஸ் ஈக்குவல் டு 100 பை n. இப்போ r உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 100 பை n. இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை? எத்தனை n தான் தேவை. இப்போ rக்கு பதில் 100 பை n அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ அடுத்து n இன்டூ rக்கு பதில் 100 பை n இஸ் ஈக்குவல் டு மடங்கு என்ன கொடுத்துருக்காங்க m மடங்கு. அப்போ m -1 இன்டூ 100. இங்க என்ன இருக்கு, இங்க வகுத்தல்ல என்ன இருக்கு, அதனால நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு என்னுடைய வேல்யூ தான் தேவை. அப்ப என்ன மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு m -1 இன்டூ 100, இந்த பக்கம் இருக்கிற 100 பை n அந்த பக்கம் போச்சுன்னா n பை 100 அப்படின்னு மாறும். n பை 100, இந்த 100 இந்த 100யும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்னுடைய வேல்யூ என்ன? m -1 இன்டூ n. இதுதான் ஆன்சர்.